நீங்க டைப் அடிக்க டைம் ஆகுதா? இல்ல கமெண்ட் எனக்கு வர்றதுக்கு டைம் ஆகுதா? இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளமா ஏன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒருவேள டைப் அடிக்க டைம் ஆகும்னு நெனைக்கிறேன். என்னப்பா யாரையுமே காணோம். வாரீங்க போறீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரியா? வீடியோ போடுறதே ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் வரும். ரீல்ஸ் எல்லாம் போடுவேன் பாருங்க. ஷார்ட்ஸ் தான் முக்காவாசி நிறைய போடுவேன். இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போட தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் இருந்தாலுமே என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஆயிடுது. என்ன அந்த பிரியாணி வெறியர் எங்க போனாரு? இருக்காரு, வந்துட்டாருப்பா. என்னது? அக்கா டீல காபி தூள் பிளஸ் உப்பு போட்டு குடிப்பார். இதோ உங்களுக்காக. இந்த இதோ உங்களுக்காக எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு சேனல்ல கேட்டது. சரி சரி இருக்கட்டும். டீல காபி தூள்லாம் ஓகே. ஆனா உப்பு மட்டும் வேண்டாம். இன்ன வரை எங்க போனீங்க பிரியாணி? சின்ன வேலையா சிங்கப்பூர் வரைக்கும் போயிருந்தேன். சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சிங்கப்பூருக்கு அப்படியே ஒரு 4 டிக்கெட் புக் பண்ணுங்க. நான் ஃபேமிலியை கூட்டிட்டு வரேன். 4 டிக்கெட்டா? பத்தாதே. 10 டிக்கெட் 10 டிக்கெட். அப்ப சாம்பார் தூள்? ஆஹா வேண்டாம் வேண்டாம். வேற வேற வேற. ஐயோ உங்க புத்தியெல்லாம் ஏன் இப்படி போகுது? சாம்பார் தூளு மல்லித்தூள்னு வேணாம். அக்கா பாவம் இல்லையா? ஈஸியானதா சொன்னீங்கன்னா அதை சிம்பிளா பண்ணி காமிப்பேன். இப்படி எல்லாம் கஷ்டமானதெல்லாம் சொல்லாதீங்க. வீட்டுக்காரர் எங்க? வீட்டுக்காரர் தானே. வீட்டுக்காரர் ஊர் வரைக்கும் போயிருக்காரு. அவர் வேலைக்கு போயிருக்காரு. கொய்யா பழத்துல குழம்பு வச்சு சாப்பிடுவார். நல்லா இருக்கு. ஆனா மரத்துல கொய்யாக்காய் இல்ல. அதனால குழம்பு வைக்க முடியாது. கொய்யாக்காய் சட்னி வேணா செஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். அப்ப அப்புறம்ப்பா நீங்க நல்ல நல்ல கமெண்டா சொல்றீங்களே. சாரி நல்ல நல்ல கண்டென்ட்டா சொல்றீங்களே. நல்லா யோசிக்கிறீங்க. பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிங்க. ஆனா கஷ்டமானதா இருக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியா சிம்பிளா சாப்பிடுற மாதிரி சொல்லுங்க. வாயில வைக்க முடியாது. வெயில தாங்க முடியல. என்ன விக்னேஷ் எங்க போனாரு? விக்னேஷ் இருக்கீங்களா? பிரியாணி பிரியர் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி யோசிங்க யோசிங்க.